அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது சிலபஸ் வைஸ் கிளாஸில் வந்து 5வது கிளாஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பன்னாட்டு கூட்டுறவு அமைப்புகள், தமிழ்நாட்டை சார்ந்த கூட்டுறவு முன்னோடிகள், சுதந்திரத்திற்கு முன் கூட்டுறவு, இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சாப்டரில் வந்து சுதந்திரத்திற்கு பின் கூட்டுறவில் 5ஆண்டு திட்டம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான 30 கேள்விகள் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த 30 கேள்வியிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய கூட்டுறவு வங்கி தேர்வுகளில் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 12 5ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தினாங்க. 12வது 5ஆண்டு திட்டம் நடைமுறையில் இருக்கும்போது தான் இந்த 5ஆண்டு திட்டங்கள் மொத்தமாக நிறுத்தப்பட்டு இதற்கு பதிலாக 2015 வந்து நிதி ஆயோக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இதற்கான டேட் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வருஷங்கள் எல்லாமே இதில் கிளியராக இருக்கும். அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கிடுங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வருஷங்கள் கேட்கலாம். ஸோ டிஎன்பிசிக்கு இருந்தாலும் கேட்கலாம், எந்த எக்ஸாம் இருந்தாலும் கண்டிப்பாக ஆண்டுகள் உங்களுக்கு கேட்பாங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5ஆண்டு திட்டம் திட்டமிடுதல் முறை 1928 முதல் முறையாக எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ விடை வந்து சோவியத் யூனியன் சொல்லக்கூடிய ரஷ்யா. சரிங்களா? ஸோ இங்கே தான் முதலாக 1928 வந்து இந்த 5ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பின்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1951 இந்தியாவிலையும் இதே 5ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இந்தியாவில் நடைமுறைப்படுத்திய அந்த பிரதமர் யார் அப்படின்னு சொன்னால் நேரு. ஸோ இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1948. சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுருங்க. நம்மளுக்கு கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்லேருந்து இது கேட்கலாம், ப்ளஸ் வந்து ஜிகேல எக்கனாமிக்ஸ்லேருந்து இது கேட்கலாம். சரிங்களா? இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1948. இந்தியாவின் முதல் 5ஆண்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1/4/1951. திட்டக்குழு இந்தியாவில் உருவாக்கப்பட்டது 1950. சரிங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள். ஸோ முதல் 5ஆண்டு திட்டம் 1951 to 56. ஹரோடாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்ட 5ஆண்டு திட்டம் முதல் 5ஆண்டு திட்டம். ஸோ முதல் 5ஆண்டு திட்டத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி 10 கோடி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? 10 கோடி ரூபா ஃபஸ்ட்டு நம்முடைய 5ஆண்டு திட்டத்தில், முதல் 5ஆண்டு திட்டத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்காக மட்டுமே 10 கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. ஸோ முதல் 5ஆண்டு திட்டத்தில் கூட்டுறவு சங்கத்திற்கு கடன் வழங்க டேஸ் தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னா மொத்தம் 130 கோடி ரூபா ஒதுக்கியிருப்பாங்க. அதில் குறுகிய கால கடன் 100 கோடி, மத்திய கால கடன் 25 கோடி, நீண்ட கால கடன் சொல்லி ஒரு 5 கோடி ரூபா ஒதுக்கியிருப்பாங்க. முதல் 5ஆண்டு திட்ட கால இறுதிக்குள் டேஸ் விழுக்காடு கிராமப்புற மக்கள் கூட்டுறவு நிறுவனங்களில் அங்கம் வகித்தனர். 15.6% மக்கள் இந்த கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினராக இருந்தாங்க. முதல் 5ஆண்டு திட்டத்தில் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களின் விழுக்காட்டினை டேஸில் இருந்து டேஸ் வரை உயர்த்த குறியீடுகள் நிர்ணயம் செய்தது. இருப்பினும் அந்த இலக்கை அடைய முடியவில்லை. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 32லேருந்து 51% உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த இலக்கை அடைய முடியவில்லை. ஸோ இந்தியாவில் அனைத்திந்திய காதி மற்றும் கிராம தொழில் வாரியம் டேஸ் 5ஆண்டு திட்டத்தின் போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா முதலாவது 5ஆண்டு திட்டம். எந்த 5ஆண்டு திட்டத்தில் கூட்டுறவின் முக்கியத்துவம் ஜனநாயகத்தின் திட்டமிட்ட பொருளாதார நடவடிக்கை அடையும் கருவி என குறிப்பிட்டதுன்னா முதலாவது 5ஆண்டு திட்டம். 2வது 5ஆண்டு திட்டம் பார்க்கலாம். 1956 to 61. பிசி மெக்கலோனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்ட 5ஆண்டு திட்டம் எதுனா 2ஆம் 5ஆண்டு திட்டம். 2வது 5ஆண்டு திட்டத்தில் டேஸ் வகையிலான கூட்டுறவு அமைப்பின் வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா கூட்டுறவு விற்பனை சங்கங்கள். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் கூட்டுறவு தொடர்புடைய கேள்விகளை நல்லா படித்து கொள்ளுங்கள். சரிங்களா? காரணம் இந்த சாப்டர்லேருந்து கூட்டுறவு தொடர்புடைய கேள்விகள் தான் கேட்பாங்க. ஸோ அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் பரிந்துரை எந்த 5ஆண்டு திட்டத்தின் போது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 2வது 5ஆண்டு திட்டத்தின் போது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த குழு வந்து 1951 வந்து உருவாக்குவாங்க, 54 அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. ஸோ இவங்க சொன்ன அந்த பரிந்துரையை 2வது 5ஆண்டு திட்டம், அதாவது 1956 நடைமுறைப்படுத்துவாங்க.
இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி 57 கோடி. முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் 10 கோடி, ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் 57 கோடி. இதை நல்லா ஞாபகம் வச்சுருங்க. முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து கூட்டுறவு நிறுவனங்கள் கடன் வழங்க மொத்தம் 130 கோடி ரூபா ஒதுக்கியிருப்பாங்க. இது இந்த 4 தகவலும் நல்லா ஞாபகம் வைத்துக்கிடுங்க. இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் ஐந்தாண்டு திட்டம் என்று அழைக்கப்படும் ஐந்தாண்டு திட்டம் எதுனா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட கால இறுதிக்குள் %, விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தன. 62% மக்கள் வந்து அதில் உறுப்பினராக இருந்தாங்க, விவசாயிகள். ஸோ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்கு எவ்வளவு ஒதுக்கீடுபட்டதுன்னா 80 கோடி ரூபா ஒதுக்கியிருப்பாங்க. நான்காவது ஐந்தாண்டு திட்டம் 1969 to 1974. அகில இந்திய கிராம கடன் மறுஆய்வு குழுவின் அறிக்கை எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது சமர்ப்பித்தது அப்படின்னு சொன்னால் 4வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இந்த குழு 1966 திட்ட விடுமுறை காலத்தில் வந்து உருவாக்கியிருப்பாங்க இந்த குழு, சரிங்களா. அறிக்கையை அவங்க சமர்ப்பிப்பது 69 ஜூன் மாதம் அவங்க சமர்ப்பிப்பாங்க, சரிங்களா. அப்போது ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4வது ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். சரி, அந்த காலகட்டங்களில் அவர் அறிக்கையை சமர்ப்பித்த காரணத்தினால நம்ம அது 4வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அது சரிங்களா. 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் டேஷ் வகையிலான கூட்டுறவு அமைப்பின் வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் நிலவள வங்கிகள் கடனீட்டு பத்திரங்களில் முதலீடு செய்வதற்காக கூடுதலாக டேஷ் தொகை ஒதுக்கீடு செய்ய 90 கோடி ரூபாய். சிறு விவசாயிகளுக்கான சிறு விவசாயிகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 4வது ஐந்தாண்டு திட்டம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1969 to 74. வறுமை ஒழிப்பு எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். இது வந்து மிக முக்கியமான கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எந்த ஐந்தாண்டு திட்டம் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கும் பொழுது சேவை கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட்டதுன்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். சேவை கூட்டுறவு சங்கங்கள் நிறையா இருக்கக்கூடிய மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா. ஸோ 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதின்னு பார்த்திங்கன்னா 423 கோடி ரூபாய். எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது இந்தியாவில் வந்து கிராம நிர்வாக, அதாவது பிராந்திய கிராம வங்கிகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் 5வது ஐந்தாண்டு திட்டம் 1975, சரிங்களா. இந்த காலகட்டங்களில் தான் இந்த பிராந்திய கிராம வங்கிகள் வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்டது. முதல் பிராந்திய கிராம வங்கி வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க 1975. 6வது ஐந்தாண்டு திட்டம் பார்க்கலாம். 6வது ஐந்தாண்டு திட்டத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னா 914 கோடி ரூபா கிட்ட ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டம் நடைமுறையில் இருக்கும்போது நபார்டு வங்கி தொடங்கப்பட்டிருக்கும்னா 6வது ஐந்தாண்டு திட்டம் நடைமுறையில் இருக்கும்போது தான் இந்த நபார்டு வங்கின்னு சொல்லக்கூடிய தேசிய அளவிலான அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கும் 1982 ஜூலை 12. அப்புறம் 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 to 1990. ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் இந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 7வது ஐந்தாண்டு திட்டம். இந்த ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் 1985 தொடங்கியிருப்பாங்க. தேசிய நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா 7வது ஐந்தாண்டு திட்டம். 1986 இந்த அமைப்பு தொடங்கியிருப்பாங்க. 8வது ஐந்தாண்டு திட்டம் பார்க்கலாம். 92 to 97. எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டோம்னா இந்த 8வது ஐந்தாண்டு திட்ட காலகட்டங்களில் தான் இந்த புதிய பொருளாதார கொள்கை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். கூட்டுறவு வளர்ச்சிக்கு என 10 அம்ச திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது உருவாக்கப்பட்டதுன்னா 8வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ 9வது ஐந்தாண்டு திட்டம் 97 to 2002. விவசாயிகள் கடன் அட்டை எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். 10வது ஐந்தாண்டு திட்டம் பார்க்கலாம். 2002 to 2007. எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது பன்மாநில கூட்டுறவு சங்க சட்டம் இயற்றப்பட்டதுன்னா 10வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதில் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நான் கொடுத்துருக்குறேன். PDF லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ நம்ம சேனல், வாட்ஸ்அப் சேனலுக்கு லிங்க்கும் கொடுத்துருக்குறேன், டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எல்லாமே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மற்றொரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.